அவன் சின்ன வயசுலேருந்து விசில்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ம். அவன் வீட்டில் பார்த்தா கூட இப்போ நிறைய இருக்குங்க. ம். சின்ன வயசுலேருந்து விசில் ஊதுவான். ம். ஆனால் அவருக்கு விசில் சின்னம் கொடுத்தது அவனுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ம். அது ஒரு கவலை மட்டும்தான் எனக்கு கண்ணில் தண்ணி வந்தது. ம். அவன் விசில்னு ஊதியே இருப்பான், களத்தில் மாட்டிகிட்டே திரிவான். ம். ஆனால் அவருக்கு அந்த சின்னம் கொடுத்தாங்க பாருங்க, ம். அது அவனுக்கு தெரியல. அப்புறம் முதல்ல ஓட்டு வந்தது, எனக்கு ஓட்டு வந்துருச்சு, எனக்கு ஓட்டு வந்துருச்சுன்னா அவன் சேர்ந்த காலேஜில் சேர்ந்த பிள்ளைங்களும் சரி, அவன் சேர்ந்த அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் சேர்ந்து சொன்னாங்க சார், பக்கத்தில் இருக்கிறவங்களே எனக்கு சொன்னாங்க சார், பணம் கொடுத்தா மட்டும் நாங்கள் போட்டுருமா, நாங்கள் மோகனுக்கோசரம் அவருக்கு தான் போடுவோம், மோகனுக்கோசரம் அவருக்கு தான் போடுவோம்னு சொன்னாங்க சார். ம். ம். அதை நிறைவேற்றி காட்டிட்டாங்க சார். அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்கிறேங்க சார். அவங்களுக்கு மோகனுக்காக அவங்களுக்கு ஓட்டு போட்ட அத்தனை பேர்த்துக்கு நான் நன்றி சொல்கிறேங்க சார். சரிம்மா. அத்தனை பேர்த்துக்கு நன்றி சொல்கிறேங்க சார். ஆனால் எப்படிலாம் சொன்னாங்க சார் தெரியுங்களா? அது எப்படி 9 வருஷமாக கஷ்டப்பட்டாங்க, அப்போ தான் வந்தாங்க. 10 வருஷமாக கஷ்டப்பட்டாங்க, அப்போ 2 வருஷத்தில் எப்படி வருவாங்கன்னாரு. ம். 2 வருஷத்தில் 2 நிமிஷத்தில் வந்து காட்டுறோம் பாருங்கன்னு நான் சேலஞ்ச் பண்ணேங்க சார். ம். ம். கண்ணு தெரியாத நீ எவ்வளோ சேலஞ்ச் பண்ணுற, நாங்களாம் கண்டிப்பாக ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க சார். ம். ஆனால் நிறைவேற்றி காட்டிட்டாங்க. நீங்க ஓட்டு போட்டீங்களா? நான் போட்டேங்க சார். போட்டீங்களா? விசிலுக்கு தான் போட்டீங்களா? விசிலுக்கு போடாமல் எங்கள் உசுரே அதுதானே சார். விசிலே அதுதாங்க. எனக்கு ஊதுறதுக்கு அவள் கற்றுக் கொடுத்துட்டு நானே கற்றுக்கிட்டு இருக்கிறேன். அப்படியா? ஆமாம். ம். என் பையனுக்கு ஒன்று தெரியல, அவருக்கு என்ன சின்னம் கொடுத்தாங்கன்னு. அது ஒரு கவலை தான் எனக்கு. இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா ம். அது ஒரு கவலை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா அவன் விசில்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ம். நிறைய வச்சுருக்குறாங்க வீட்டில்.